அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறுமி கொலை வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சிறுமி கொலையில் விவேகானந்தன், கருணாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். முழுமையான விவரங்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரில் கடந்த 2ஆம் தேதி ஆர்த்தி என்ற சிறுமி மாயமானதாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த நிலையில நேற்று மதியம் அவர் சாக்கடையில் கொலை செய்யப்பட்டு சாக்கடையில் வீசிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனை தொடர்ந்து அந்த சிறுமியின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த உறவினர்களும் பொதுமக்களும் அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அது வரைக்கும் நாங்கள் அந்த உடலை வாங்க மாட்டோம் என்று சாலை மறியல் போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டிருந்தனர். இதனை தொடர்ந்து நேற்று மாலை வரை இந்த போராட்டமானது நீடித்த நிலையில போலீசார் ஒரு 6க்கும் மேற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் நபர்களை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதனில் கருணாஸ் என்ற முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட நிலையில அவர் நேற்று மதியமே அவரை கைது செய்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்போது 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பத்தை சேர்ந்த ஒரு நபரையும் சோலை நகரை சேர்ந்த கருணாசையும் போலீசார் கைது செய்தனர். விவேகானந்தர் 54 வயதாகும் இந்த இவருக்கும் கருணாசுக்கும் 2 பேருமே அந்த குழந்தையை கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதாக போலீசார் கூறும் நிலையில 2 பேருமே தற்போது கைது செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில அந்த சிறுமியின் உடற்கூறாய்வு ஜிப்மர் மருத்துவமனையில் 10 மணி அளவில் உடற்கூறாய்வு செய்யப்படுகிறது. அதனை அடுத்துதான் அந்த பெண் பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்ற கோணத்தில் போலீசார் தற்போது தீவிர விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.